அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவங்க. முக்கியமாக இந்த அமாவாசையை வைசாக அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சித்திரை அமாவாசை எப்போ வருது, இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னோர்களை வழிபடுறதுக்கு ரொம்பவே ஏற்ற நாளாக இந்த சித்திரை அமாவாசை சொல்கிறாங்க. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த பாவங்களை கூட இந்த அமாவாசை வழிபாட்டின் மூலமாக நம்மளால் நீக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னா அது மிக பெரும் அற்புதங்க. அப்படி இந்த சித்திரை அமாவாசையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறந்து கூட செய்யாதீங்க. கண்டிப்பாக இப்படி வீட்டில் இதை செய்தால் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சித்திரை அமாவாசையை எப்படிப்பட்ட வழிபாடாக உங்கள் வீட்டில் மேற்கொள்வீங்க? முன்னோருக்கான தர்ப்பணங்கள் இந்த மாதிரியான கடமைகளை ஆற்றுவீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கருங்காலி மாலை வாங்கிக்கொள்ளுங்க. ஒரிஜினலான கருங்காலி மாலை. கண்டிப்பாக ஒரிஜினலான மாலை அணியும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரமெல்லாம் நீங்கி கண்டிப்பாக நல்ல நேரம் பிறக்கும். நம்ம முன்னோர்கள் இந்த கருங்காலியை நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மாலையாக மட்டும் இல்லாமல் கருங்காலியை ஒரு உலக்கையாகவோ அல்லது நம்ம ஜோதிடம் பார்க்கக்கூடிய அந்த கையில் இருக்கும் ஒரு குச்சி, இந்த மாதிரி பொருட்களை வைத்து இந்த கருங்காலியை பயன்படுத்தியிருக்காங்க. இது தெய்வீக ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நீங்களும் இந்த மாதிரியான கருங்காலி மாலையை வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி கண்டிப்பாக இந்த மாலையை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை போலவே இந்த அமாவாசை திதியும் ரொம்பவே முக்கியமானது. இந்த நாளில் புனித நிலைகளில் நீராடுறது பாவங்களை விலகிறதுக்காக ஒரு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மனதார வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் முன்னோர்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதால அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. முக்கியமாக இந்த அமாவாசை அன்றைக்கு மாலையில் வீட்டு நிலைவாசலில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றலை விரட்ட உதவும். இந்த நாளில் அரச மரத்தை வழிபடுவதோ பெருமாளுக்கு துளசி இலைகளை படைத்து வழிபாடு செய்வதும் மங்களகரமானது. தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் படைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அமாவாசை விரதம் இருக்கிறவங்க வெங்காயம், பூண்டு, தாமச உணவுகள் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசாக அமாவாசை அப்படின்னு பார்த்தோம். முக்கியமாக லக்ஷ்மி நாராயண பகவானுடைய ஆசையை பெறுவதற்கு, முன்னோர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடைவதற்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவுவதற்கு இந்த நாள் ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைசாக மாதமே சிக்கனம், சேவை மற்றும் தர்மத்தின் மாதமாக கருதப்படுது. இதன் விளைவாக இந்த மாதம் அமாவாசையினுடைய முக்கியத்துவம் மேலும் கூடுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த வைசாக மாதத்தை பற்றி என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுதோ அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மூலமாக நல்ல ஒரு மனதை நம்ம இந்த நாளில் பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த வைசாக அமாவாசையில் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிறப்பான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். முன்னோர்கள் மகிழ்ந்து அனைவரையுமே ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அமாவாசை அப்படின்னு சொன்னாவே காகங்களுக்கு உணவு வைக்கிறது தாங்க. அப்படி இந்த சித்திரை அமாவாசையில் காகங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகள்லாம் வைக்கணும், இதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க, குறிப்பாக ஒரு கைப்பிடி அளவு உணவாவது காகங்களுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதிக அளவில் தான் நம்ம சாதம் வைக்கணும், எல்லாருக்கும் போய் தானம் கொடுக்கணும், பிரம்மாண்டமாக எல்லாம் செஞ்சால் தான் நமக்கு நல்லது அப்படியெல்லாம் கிடையாது. ஆமாம், தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை கூட காகத்துக்கு வைக்கலாம். அதனால் நமக்கு நன்மையான பலன்கள் தான் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக காகத்துக்கு சாதம் வைக்கும்போது பழைய உணவுகளை நம்ம கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பழைய உணவுகளை கொடுக்கறது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் எச்சில் பட்ட உணவுகளை, அதாவது நம்ம சாப்பிட்ட மீதத்தை கொண்டு போய் கொடுக்கறது நமக்கு பாவத்தை கொடுக்கும்.
அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்துக்கு தினமும் நம்ம உணவு வைப்பது நம்ம குடும்பத்துக்கு அத்தனை நலன்களையும் கொடுக்கும் அப்படின்னும். எந்த வீட்டில் தினமும் காகம் அமர்ந்து சாதம் உண்டு செல்கிறதோ அந்த வீட்டில் எந்த தீங்கும் சீக்கிரத்தில் நடக்காது அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு. இந்த காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவில் மீந்த பழைய கெட்டுப்போன உணவுகளை கட்டாயமாக வைக்கக்கூடாது. ஏன்னா காகம் தெய்வம் அல்லது நம்ம முன்னோருடைய வடிவம், அந்த இரண்டுக்குமே சமமான ஒரு பறவை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காகத்துக்கு நம்ம வீட்டில் மீந்து போன பழைய சாதம் கெட்டுப்போனவை போன்றவைகளை வைக்கும்போது நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர் எந்த விஷயத்துக்கும் நமக்கு தடையாகவே இருக்க மாட்டாங்க. நாம் இந்த மாதிரி காகத்துக்கு உணவு வைக்கும்போது, கெட்டுப்போன உணவுகள் வைக்கும்போது அது நல்லது கிடையாது. அதனால் நமக்கு கெடுதல் தான் வரும். பறவைகளுக்கு தானியங்களை நம்ம உணவாக படைக்கிறது நம்ம வீட்டில் நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை நம்ம பணத்தடை போன்றவற்றை நீக்கிறது நல்லது. அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிர பார்வை இருந்தால் எள்ளு சாதம் வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு உண்டு. இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு சாதம் நம்மளுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு நம்ம வீட்டில் எப்போதும் தோசை மாவு இருக்கவே செய்யும். அதில் கூட நம்ம ஒரு சின்னதாக தோசை ஊற்றி கூட கொடுக்கலாம். மேலும் சர்க்கரை எள் இது இரண்டையும் கலந்து கூட நம்ம இந்த காகத்துக்கு தோசையில் கொடுக்கலாம். அந்த மாவில் சேர்த்து இருக்கக்கூடிய உளுந்து ராகு கிரகத்துக்கு உரியது. இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சுக்கிரனுக்கு உரியது. எள் சனி பகவானுக்கு உரியது. இந்த மூன்றையும் கலந்து நாம் வைக்கும்போது நம்ம முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறதே இந்த சனி திசையில் தான். அந்த பிரச்சனையை எளிதில் சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரம் தான் நாம் இப்படி உணவு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். நாம் இதுபோல் காகத்துக்கு சாதம் வைக்கிறது குறித்து நாம் நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி காகத்துக்கு சாதம் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் இப்படி செய்யும்போது இன்னமும் அதிகமான பலன்களை பெறுகிறோம். நீங்கள் இந்த சித்திரை மாத அமாவாசையில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைபிடிக்க போகிறீங்க? உங்கள் முன்னோர்களை நீங்கள் எப்படி வணங்க போகிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சாரிப்பாங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று நடக்கும் சிறப்புகளில் ஒன்று இந்த சூரியன் உச்சமடைகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளில் நம்ம வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு மிகவும் நன்மையை கொடுக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்களும் இப்படி அமாவாசையில் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. காகத்துக்கு நீங்கள் உணவு வைத்து இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னாலும் பதிவிடுங்க. என்னால் சாதம் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை. அந்த காகத்துக்கு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கூட அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நான் ஒரு வீட்டில் திருமணம் தடையாயிட்டிருக்கு, குழந்தையே இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யலாம். அதனால் அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். இப்படி காகங்களுக்கு நம்ம இந்த அமாவாசை நாட்களில் மட்டும்தான் உணவு வைக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் தினந்தோறும் கூட வைக்கலாம். முக்கியமாக நம்ம முன்பு பார்த்தது போல் பழைய உணவுகளோ அசைவ உணவுகளோ எச்சில் பட்ட உணவுகளோ இந்த மாதிரி மட்டும் வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த உயிரினங்கள் மூலமாக நம்ம முன்னோர்களை காண்பது உறுதி. கண்டிப்பாக அவர்களுடைய ஆசையை பெறுவதன் மூலமாக வாழ்க்கையில் நம்மளால் சிறப்பாக இருக்க முடியும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த அமாவாசை பற்றியும் அமாவாசையில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வீடியோ இந்த மாதிரி வர்றதுக்கு உங்களுடைய ஒரு லைக்கும் ஷேரும் ரொம்பவே உற்சாகமாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.